எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் மறுமை வரையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களின் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறை அச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று அவனுக்கு வழிபட்டு இந்த உலகிலே நாம் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எமக்கு வெற்றியை தர காத்திருக்கின்றான். அவனுடைய ஏவல்களை புறக்கணித்து அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து தான் தோன்றித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் தோல்வியை தழுவுவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் அல் குர்ஆன் எமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பியிருக்கின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோம். இவ்வளவு நபிமார்களை ரசூல்மார்களை உலுல் அஸ்ம்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உலகிற்கே அருட்கொடையாக இறுதி நபி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகுக்கு மனிதனை அனுப்பியதன் பின்னால் ஏன் இப்படி நபிமார்களை அனுப்ப வேண்டும்? வேதங்களை சுகுஃபுகளை அல்லாஹ் தஆலா ஏன் தொடர்ந்து மனிதனுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும்? இறுதியாக அல் குர்ஆன் முழு உலகத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உலகிலே எந்த பிரதேசத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் துருவ பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் என்று அவர்கள் அனைவருக்குமே இந்த இறை வேதத்தை அல் குர்ஆனை திப்யானன் லிகுல்லி ஷை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக அல்லாஹ் தஆலா இப்படி ஒன்றை ஏன் அனுப்ப வேண்டும் என்பதை நாங்கள் சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிம்களாக இறை வேதத்தை சுமந்தவர்களாக இறைவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு கட்டமைப்பை ஏன் அமைத்திருக்கின்றான், ஏன் செய்திருக்கின்றான், அவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை பற்றி எப்போதாவது நாம் ஒரு நாள் சிந்தித்து பார்த்தால், யோசித்தால் எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக விளங்கும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவனாக அவனுடைய மூளையை பயன்படுத்தி அவனுடைய சிந்தனை, அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், இவைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். ஒரு மனிதன் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு நபிமார்கள் தேவை, ரசூல்மார்கள் தேவை, வேதங்கள் தேவை, சுகுஃபுகள் தேவை. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்கள், வரலாற்றை படித்து பாருங்கள், அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று. மார்க்கத்தை புறக்கணித்து, அல் குர்ஆனை புறக்கணித்து, ரசூல்மார்களை நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை
எப்படி அமைகின்றது, அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைகின்றது என்பதை நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். இந்த உலகிலே ஒரு சிலர் அப்படியே வாழ்ந்து மரணித்தாலும் கூட அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது, அவன் கபரில் நிம்மதியாக வாழ முடியாது, மஹ்ஷரில் நிம்மதி அடைய முடியாது, மறுமையில் அவனுக்கு வெற்றி கிடையாது. கத் ஹஸிர ஹுஸ்ரானன் முபீனா, மிக தெளிவான நஷ்டத்தை அவன் அடைந்து கொள்வான் என்பதை தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. அந்த குர்ஆனை நாங்கள் நம்புகின்றோம், அந்த குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அது எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஒவ்வொரு நாளும் சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் முஸ்தகீம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் ஓதுகின்றோம். ஏன் ஓதுகின்றோம்? ஒரு மனிதனுக்கு நேரான பாதை தேவை. அவனாக மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது, அவனாக வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. அவனாக தீர்மானித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனால் நிம்மதியாக மரணிக்க முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டதன் பின்னால் எல்லா இறை தூதர்களும் அதே போன்று நபி அவர்களும் கூட மக்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அல் குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். இதனைத்தானே சொன்னார்கள், இதைத்தான் திரும்ப 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 சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரா நஜ்மிலே வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் ஒருபோதும் அவராக நினைத்து எதனையும் சொல்ல மாட்டார். அவராக நினைத்து, யார்? நபி, இறை தூதர், அவராக நினைத்து எதனையும் சொல்ல மாட்டார். ஹவா என்றால் மனோ இச்சை. அவராக நினைத்து அவருடைய மனதுக்கு படக்கூடியவைகளை மார்க்கமாக அவர் சொல்வதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, வஹி அல்லாஹ் அருளிய செய்திகளை தவிர வேறு எதையும் அவர் சொல்ல மாட்டார். இவ்வளவு தெளிவான செய்தி. நாங்கள் இபாதத் செய்வதாக இருந்தாலும், அல்லது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும், அல்லது முனாக்கஹாத் திருமண சட்டதிட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும், அல்லது தலாக், அல்லது வராசத் வாரிசுரிமை சட்டங்கள், அல்லது ஜினாயாத் குற்றவியல் சட்டங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய இன்னோர் பிரச்சனைகள், இவை அனைத்தையும் நாங்கள் எங்கே உரசி பார்க்க வேண்டும்? நாங்கள் எங்கு சென்று முடிவு காண வேண்டும்? உங்களுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆனை பாருங்கள், சுன்னாவை பாருங்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பாருங்கள் என்று தெளிவாக அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நாங்கள் முஸ்லீம்களை பார்த்தால், தொழக்கூடியவர்களாக இருந்தாலும், முஸ்லிம் என்று முஸ்லிம் பேரை சூட்டி இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்த்தாலும் கூட அல் குர்ஆனை படிப்பது குறைவு, சீராவை படிப்பது குறைவு, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முன்மாதிரியாக கொள்வது குறைவு. ஒருவரிடத்திலே நீங்கள் ஏன் தொழுவதில்லை என்று கேட்டால் அவர் சொல்வார், நான் தொழுவதில்லை. நீங்கள் தொழாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இத்திபாஉல் ஹவா, என்னுடைய மனம் சொல்கின்றது, தொழ தேவையில்லை. அவருடைய மனதுக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்கின்றார். ஒருவர் திருமணம் முடிக்கின்றார், திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் ஜாகிலியத்தான முறையில் அவருடைய திருமணம் நடக்கின்றது. ஏன் இப்படி திருமணத்தை செய்கின்றீர்கள் என்று கேட்டால், அப்படித்தான் நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் குர்ஆனை பார்க்கவில்லையா, ஹதீஸை பார்க்கவில்லையா, சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கவில்லையா என்று கேட்டால், இல்லை, நாங்கள் அதெல்லாம் பார்ப்பது இல்லை என்றால் அவர் அவருடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார். ஒருவர் வியாபாரம் செய்கின்றார், வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் நீங்கள் ஏன் மோசடி செய்கின்றீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டால், அளவை நிறுவையில் ஏன் மோசடி செய்கின்றீர்கள் என்று கேட்டால், நாங்கள் அப்படித்தான் செய்வது. ஏன் வட்டி எடுக்கின்றீர்கள் என்று கேட்டால், அப்படித்தான் வியாபாரம் என்று சொல்வார்கள்.
இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது, தன்னுடைய மனதுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய மனதுக்கு, தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் அதைவிட அவனுக்கு வழிகேடு எதுவுமே கிடையாது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா போன்றவர்கள், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் மட்டும் 3 கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதை பற்றி. அஸ்ஸவாஇகுல் முர்சலா, சைதுல் ஹாத்திர். சைத் என்றால் அவர் அந்த நூலை எழுதியிருக்கின்றார். பாருங்கள், சைத் அதாவது வேட்டையாடுவது. சைத் என்றால் வேட்டையாடுவது. சைதுல் ஹாத்திர், ஹாத்திர் என்றால் உணர்வுகள், மனதில் தோன்றக்கூடியவைகள். ஒருவருடைய மனதில் தோன்றக்கூடியவைகளை ஷைத்தான் அங்கே நின்று அதனை வேட்டையாடி விடுகின்றான் என்ற அடிப்படையில் அவர் அந்த புத்தகத்தை எழுதுகின்றார். ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அமைத்துக் கொள்ளும் பொழுது அதைவிட மிகப்பெரிய வழிகேடு வேறு எதுவும் கிடையாது. ஷைத்தான் தன்னுடைய தோழர்களிடத்திலே அவான், ஷைத்தான் என்பவன் ஒருவன் அல்ல பலர். அந்த ஷைத்தான், அதிலே பெரிய இப்லீஸ் ஷைத்தான்களிடம் கேட்கின்றான், நீங்கள் எப்படி மனிதர்களை வழிகெடுப்பீர்கள்? மனிதர்களை எப்படி வழிகெடுப்பீர்கள்? முஸ்லிம்களை எப்படி வழிகெடுப்பீர்கள்? இபாதத் செய்ய விடாமல் அவர்களை வழிகெடுப்பீர்களா? அமல் செய்ய விடாமல் அவர்களை நீங்கள் வழிகெடுப்பீர்களா? எப்படி அவர்களை நீங்கள் வழிகெடுக்கின்றீர்கள்? பில் இபாதா, அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை லா லா, இபாதத்தை கொண்டு அவர்களை வழிகெடுக்க முடியாது. இபாதத் அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள், இஸ்திக்ஃபார் அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் அதனால் அவர்களை வழிகெடுக்க முடியாது. ஆனால் அவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரே ஒரு முறைதான் இருக்கின்றது. முஸ்லிம்களை வழிகெடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய மனோ இச்சையை அவர்களிடத்தில் வளர்க்க வேண்டும், ஆசையூட்ட வேண்டும். இந்த உலக இன்பங்களில் ஆசையூட்ட வேண்டும். உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக ஒருவர் வாழ்வதாக இருந்தால் அவர் இந்த உலகத்தை அனுபவித்தால், பணத்தை சம்பாதித்தால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சௌகரியங்களை எல்லாம் அவர் தன்னிடத்திலே கொண்டு வந்தால்தான் அவர் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் வஸ்வாஸ். அதனைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்று அந்த ஷைத்தான்கள் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு விட்டால் அதனை நாம் ஃபித்னா என்று சொல்லுவோம். ஒருவருக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுவாக இருந்தால் அதனை நாம் ஃபித்னா என்று சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஃபித்னா என்ற சொல்லை 2 இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். இந்த ஃபித்னா என்பது மிகப்பெரியது, கொலையை விட மிகப்பெரியது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றார். இந்த சோதனை, இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்கு, தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அதிலே அவன் மூழ்கி விடுகின்றான். சோதனை ஒருவருக்கு வந்துவிட்டதா, ஒரு பிரச்சனை ஒருவருக்கு வந்துவிட்டதா, இப்பொழுது அவர் நினைக்கின்றார், நான் ஃபித்னாவுக்கு உட்பட்டு விட்டேன், சோதனைக்கு உட்பட்டு விட்டேன், என்னை அல்லாஹ் தஆலா கைவிட்டு விட்டான், எனக்கு விடுதலை கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை காரணமாக அமைந்து விடுகிறது. அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. நாங்கள் இதன் பாரதூரத்தை விளங்குவது இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், சூரா ஃபுர்கானிலே 2 இடங்களில் இந்த வசனம் வருகின்றது. சூரா ஜாசியாவிலும் வருகின்றது, சூரா ஃபுர்கானிலும் வருகின்றது. நபியே, நீர் பார்க்கவில்லையா, தன்னுடைய மனதை, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றார். நாங்கள் சொல்வோம்,
கடவுள் என்று சொன்னால் சிலைகளை வணங்குவது ஷிர்க். சூரியனை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, மண்ணை வணங்குவது, மாட்டை வணங்குவது, மரத்தை வணங்குவது, கற்களை வணங்குவது, இதனைத்தான் நாங்கள் ஷிர்க் என்று சொல்வோம். கடவுள்களை எடுத்துக்கொள்வது என்று சொல்வோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வித்தியாசமான ஒன்றை சொல்கின்றான். அதைவிட வித்தியாசமான ஒன்று, அதுவும் ஷிர்க் தான். என்றாலும் ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், அஃபரஐத, அந்த மனிதனை நீர் பார்க்கவில்லையா, இத்தகத இலாஹு, அவனுடைய கடவுள் எது தெரியுமா, ஹவா, அவனுடைய மனோ இச்சை. அந்த மனோ இச்சை எதனை சொல்கின்றதோ அதனை அவன் செய்வான். அது என்ன சொன்னாலும் அதனை அவன் செய்வான். நீ ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய்? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கின்றதா, இஸ்லாம் இப்படி சொல்கின்றதா என்று கேட்டால் இல்லை. என்னுடைய மனம் இப்படி செய்ய சொல்கின்றது என்பதை தவிர வேறு எந்த ஆதாரமும் எந்த அடிப்படையும் இருக்க மாட்டார். இப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி ஒருவர் வாழ்வதும் ஷிர்க். எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அதனை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வேறு பாவங்கள், பெரும்பாவங்கள் அல்லது சிறிய பாவங்கள் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான், அல்லது நரகத்தில் சிறிது காலம் வைத்திருப்பான். ஓரிரை கொள்கை ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தால் இறுதியில் மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ் தஆலா நாடக்கூடிய நேரம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மன்னிப்பே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவ்வளவு பாரதூரமான விஷயம். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்குறது எப்படி என்று சொன்னால், நாங்கள் தான் சிலையை வணங்கலையே, நாங்கள் தான் மரத்தை வணங்க இல்லை, மாட்டை வணங்க இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அது மாட்டை வணங்குவது, கல்லை வணங்குவது, அது அடங்கினாலும் கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை தனது வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால், தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் அதுவும் கடவுளாக்கிக் கொள்வதுதான், அதுவும் ஷிர்க் தான். பாருங்கள், எவ்வளோ ஒரு தெளிவான அடிப்படையான ஒரு விடயம். இந்த அடிப்படை எங்களிடத்தில் சீராகவில்லை என்றால், எங்களுடைய உள்ளம் இந்த அடிப்படையில் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றோம். ஒருவர் தொழுகின்றார், தொழக்கூடியவர், இக்காமத்து ஸலா இருக்கின்றது. நாங்கள் அவரிடத்தில் கேட்போம், நீங்கள் எப்படி தொழுகின்றீர்கள் என்று கேட்டால், எல்லோரும் தொழுவதை போன்று நான் தொழுகின்றேன் என்று சொல்வார். ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார், உம்ராவுக்கு செல்கின்றார், அல்லது ஜகாத்து கொடுக்கின்றார், சதகா கொடுக்கின்றார், நோன்பு நோட்கின்றார். அவரிடத்தில் நாங்கள் கேட்போம், நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள்? அவர் சொல்வார், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள், ஹஜ்ஜு செய்கின்றார்கள், உம்ரா செய்கின்றார்கள், அவர்களை பார்த்து நானும் செய்கின்றேன். இது உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு சொல்லக்கூடியது. எல்லோரும் நோன்பு நோட்கின்றார்கள், அதை போன்று நானும் நோன்பு நோட்கொள்ளும். இது இபாதத் விடயம், இது போன்று எல்லாம் வரும். இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை நான் சொல்கின்றேன். எல்லோரும் செய்கின்றார்கள், நானும் செய்கின்றேன் என்ற இபாதத்தை ஒருவர் சொல்வாராக இருந்தால் அவர் தன்னுடைய உள்ளத்துக்கு, தன்னுடைய மனதை, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டார். அதுதான் அவருடைய மார்க்கம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவரிடத்திலே சொல்வோம், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா, ஹதீஸை படிக்கவில்லையா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கவில்லையா? இல்லை. இதே போன்று முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கலில் வியாபாரத்தில் ஒருவர் ஈடுபடுகின்றார், அவருக்கும் இதேதான். குர்ஆனில் கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது, திஜாரா, பை, அல் குர்ஆனில் இருக்கின்றது, ஹதீஸில் இருக்கின்றது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கின்றது. உமர்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை, சட்டம், நாட்டினுடைய சட்டம். குர்ஆனில் ஹதீஸில் வியாபாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள், சட்ட திட்டங்கள் யாருக்கு தெரியாதோ அவர் வியாபாரம் செய்வதற்கு சந்தைக்கு வர வேண்டாம் என்று சொன்னார். தன்னுடைய மனோ இச்சை, தன்னுடைய மனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடியவர் சந்தைக்கு வர வேண்டாம் என்று சட்டம் போட்டார். இதுதானே இன்று நடக்கின்றது. ஒரு குற்றவியல் பிரச்சனை, ஒரு குற்றவியல் பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். எப்படி நாங்கள் தீர்ப்பு காண்கின்றோம்? அதற்கு குர்ஆன் சொல்கின்றது, ஹதீஸ் சொல்கின்றது என்று சொன்னால் அது எங்களுக்கு சரி வராது, அது சரி வராது. நாங்கள் எப்படியாவது வெல்ல வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்குத்தான் அது கிடைக்க வேண்டும். அதில் உண்மை பொய், எது சரி எது பிழை என்று பார்க்க அதெல்லாம் தேவையில்லை. இது என்ன? இது இத்திபாவுல் ஹவா. தன்னுடைய மனம் எதை சொல்கின்றதோ அதனை செய்ய வேண்டும், அதனை சாதிக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகின்றார். இவர் அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுளை எடுத்துக்கொள்கின்றார், ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார். எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா விடயங்களையும் நாம் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா விடயங்களையும், ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்கின்றது, அதுக்குரிய வரையறைகள் என்ன, கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்ன, மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்ன, குர்ஆன் சொல்கின்றதா? ஆம், சொல்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது. சூரா தலாக், சூரா நிசா, சூரா அஹ்ஸாப், சூரா நூர் பெண்களை பற்றி பேசுகின்றது. கணவன் மனைவி உறவுகளை பற்றி பேசுகின்றது. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், நசாயி, இப்னு மாஜா, திர்மிதி எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் அதற்கென்று பாபுகளை, அதற்கென்று பாடங்களை இமாம்கள், முஹத்திஸீன்கள் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள். ஒருவர் எப்படி கணவனாக வாழ வேண்டும், ஒருவர் எப்படி மனைவியாக வாழ வேண்டும். கணவன் மனைவியிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளவில்லை, மனைவி கணவனிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளவில்லை, குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? தன்னுடைய மனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்கிறார்கள். இப்பொழுது கணவனும் மனைவியும் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்கள். அவர்கள் சூரியனை வணங்கவில்லை, சந்திரனை வணங்கவில்லை, கல்லை வணங்கவில்லை, மண்ணை வணங்கவில்லை, மனோ இச்சையை வணங்குகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். இப்படித்தான் எல்லா விடயங்களும். ஒருவரிடத்தில் நாங்கள் கேட்போம், நீங்கள் ஏன் அடுத்தவருக்கு சலாம் சொல்வதில்லை? சின்ன விடயம், ஒரு சிறிய விடயம். அடுத்த சகோதரனை பார்த்து நீங்கள் ஏன் சலாம் சொல்வதில்லை என்று கேட்டால் அவர் சொல்வார், எனக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு விருப்பம் இல்லை? அவர மனதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? அவரோட பேச எனக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு சலாம் சொல்ல எனக்கு. இது குர்ஆன் சொல்லுதா, ஹதீஸ் சொல்லுதா, உங்களுடைய மனம் சொல்லுதா, மனோ இச்சை சொல்லுதா? மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழுதார். இப்படி எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். எல்லா விடயங்களையும். ஒருவர் பள்ளி வாயிலுக்கு வருவதில் இருந்து, தொழுவதில் இருந்து, வீட்டுக்கு செல்வதில் இருந்து, பாதை மாணவர்கள் இருக்கின்றார்கள், வாலிபர்கள் இருக்கின்றார்கள். பாதையில் செல்லக்கூடிய நேரம் எப்படி செல்ல வேண்டும்? நாங்கள் பாதை ஒழுங்குகளை இன்றைய நவீன காலத்திலே அரசாங்கத்தினால் அதற்கென்று சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை கற்று, அதனை எழுதி, அந்த பரீட்சையில் பாஸாகி பெறுபர்களை பெற்று அதற்கென்று ஒரு அனுமதி பத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அப்படி அதனை முழுமையாக யாரும் பின்பற்றுவது இல்லை. அப்படி செய்கின்றோம். இது குர்ஆனில் சொல்லப்படவில்லையா? பாதை ஒழுங்கு ஹதீஸில் சொல்லப்படவில்லையா? சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பாதையில் செல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நினைத்தவாறு பாதையை பயன்படுத்தினால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில், ஹதீஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில் நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர் பாதையை பயன்படுத்தவில்லை.
ஒரு மரத்தை வெட்டுவதாக இருந்தாலும், மரத்தை நடுவதாக இருந்தாலும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. நினைத்தவாறு எதனையும் செய்ய முடியாது. ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய ஒருவருக்கு நினைத்தவாறு எதனையும் செய்ய முடியாது. அது இபாதத்தாக இருந்தாலும், முஆமலாத்தாக இருந்தாலும், வராசத்தாக இருந்தாலும், ஜினாயத்தாக இருந்தாலும், எந்த விடயமாக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் அவன் கட்டுப்பட்டவன், அவன் அடிபணிந்தவன். நபியே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே தன்னுடைய மனதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வழிகட்டு செல்லக்கூடியவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யாராக இருக்க முடியும்? தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லாமல் வாழ்கின்றான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை என்று வாழ்கின்றான். அல்லாஹ்வும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் தேவையில்லை என்று வாழ்கின்றானே, இவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யாராக இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பள்ளிவாயலுக்கு வருகின்றோம். பள்ளிவாயலுக்கு வருகின்ற பொழுது பள்ளிவாயலில் எப்படி உட்கார வேண்டும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. ஒருவரை கடந்து ஒருவர் வரக்கூடாது என்று சொல்கின்றது. ஒருவரை தட்டிவிட்டு செல்லக்கூடாது என்று சொல்கின்றது. பாருங்கள், தொழுகை முடிந்தவுடன் பெரிய மூத்தவர்களை கடந்து 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 வாலிபர்கள் சிறுவர்கள் செல்வது குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. எல்லாவற்றுக்கும் இஸ்லாமியில் வழிகாட்டல் இருக்கின்றது. ஒருவர் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், அழகான வழிகாட்டல்கள் பூரணமான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அவை அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு தான் தோன்றித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நான் தான் சரியானவன், நான் சொல்வதுதான் சரி, நான் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை என்று நாங்களே எங்களுக்கு முடிவெடுத்துக் கொள்கின்றோம். இது அல்லாஹு தஆலாவிடத்தில் எந்த ஒரு காரணத்தையும் எங்களுக்கு சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் தப்ப முடியாது, வெல்ல முடியாது. அந்த கபருக்கு சென்றதன் பின்னால், மரணித்ததன் பின்னால் நீ முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயா என்று தான் கேட்பார்கள். இந்த மலக்குகள் அப்படித்தான் கேட்கப் போகின்றார். இன்னும் ஒரு படி மேல் சென்று நாங்கள் பார்த்தால், சில வேளை நாங்கள் ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்பட்டிருப்போம், ஒரு அமைப்புக்கு கட்டுப்பட்டிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு சிந்தனைக்கு, கொள்கைக்கு, கோட்பாட்டுக்கு, நவீன அறிவியல் கோட்பாடுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருப்போம். அப்படி கட்டிருப்போம், நாங்கள் படித்திருப்போம். அவைகளுக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வரம்புகளுக்குள்ளால் தன்னை பின்னி பிணைத்து இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். சில வேளை நவீன அல்லது கார்ல் மார்க்ஸ் போன்ற அறிஞர்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்தவர்கள் இருப்பார்கள். அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். பாரதூரமான விடயம், மிக பாரதூரமான விடயம். நவீன பொருளாதார அமைப்புகள் இவையெல்லாம் நம்பி வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். முதலாளித்துவ பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது சம உடைமை பொருளாதாரமாக இருக்கலாம். இப்படி இவைகளை எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை மாற்ற முடியாது. இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் ஒருவர் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவருக்கு வெற்றி பெற முடியும். இதுதான் அடிப்படை. இதை தவிர வேறு ஒரு அடிப்படை கிடையாது. எல்லோருக்கும் மரணம் இருக்கின்றது, எல்லோருக்கும் இருக்கின்றது. யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. யாருக்கும் வாழ முடியாது. அவர் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு அறிவு ஞானம் பெற்றவராக இருந்தாலும், அவருடைய அறிவால், அவருடைய பணத்தினால் உயிரை காப்பாற்ற முடியாது, தக்க வைத்துக் கொள்ள முடியாது. யாருக்குமே முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும், மிகப்பெரிய அறிஞனாக இருந்தாலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், மரணித்து விடுகின்றார்கள். முடியாது. சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்கின்றது, நான் எப்படி வாழ்கின்றேன், நான் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம்
கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அல்லாஹ்வுக்கு தான். அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய முடிவு அனைத்தும் அல்லாஹ்விடம் தான் இருக்கின்றது. அவனுடைய கட்டுப்பாடு, வரம்பு எல்லாம் ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரம்புக்குள்ளால் தான் அவன் வாழ வேண்டும். அதை தாண்டி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு அணுவை கூட அவனால் அசைக்க முடியாது. இந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அப்படி என்றால் தான் ஒரு சோதனை வந்தாலும், ஒரு ஃபித்னா வந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியும். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன். மனோ இச்சைக்கு நான் கட்டுப்பட்டு வாழவில்லை. அல்லாஹ்விடம்தான் நான் முடிவை எதிர்பார்க்கின்றேன். என்ன நடந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்வான், அவனிடத்தில் தான் ஈடேற்றம் இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் வாழும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடைக்கும், மறுமையிலும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருந்தால் இன்னும் இதைவிட மேலதிகமான விளக்கத்தை ஆலிம்களிடம் சென்று இருந்து கற்று பெற்றுக்கொள்வது கடமையாக இருக்கிறது. ஆலிம்களிடம் சென்று இருந்து கால் மடித்து இருந்து இதன் விளக்கம் என்ன என்பதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலே தவிர எங்களுக்கு வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிமாக அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்தில் முஸ்லிமாக மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு பரிசாக தருவானாக. நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வானாக. அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, மனோ இச்சையிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமானவர்களாக, அவனுடைய ரிலாவை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.